எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி பிலிமினரி எக்ஸாமுக்கு நம்ம படிச்சுட்ருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கானமி. ஸோ இந்தியன் எக்கானமி ரொம்ப முக்கியம். குரூப் ஒன் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் வெரி இம்பார்ட்டன்ட். எதனாலனா மெயின்ஸில் நிறைய மார்க் இதுலேருந்து வரும். சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், எக்கானமி, அப்புறம் ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே இந்த எக்கானமிலேருந்து தான் வரும். எக்கானமி நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் மோஸ்ட்லி. அதில் இருக்கக்கூடிய பிளான்ட் எக்கானமி எப்போ வந்துச்சு, விஸ்வேஸ்வரையா என்ன ஆகுதுனாரு, இது மாதிரி ஜென்ரலான விஷயத்தை மட்டும், ஃபேக்சுவலான விஷயத்தை மட்டும் நம்ம எப்பயும் படிச்சுட்டு விட்டுருவோம். ஆனால் கான்செப்சுவல் விஷயம் நிறையா இருக்கும். இன்ஃப்ளேஷன்னா என்ன, டிஃப்ளேஷன்னா என்ன, எதனால் பண வாட்டம் வருது, எதனால் நம்மளுடைய ரெப்போ ரேட்டை ஏற்றுறாங்க, இது மாதிரி சில விஷயத்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எக்கனாமியை ஈஸியாக அணுகிடலாம். நமக்கு எக்ஸாம் ஹாலில் உட்காந்து சில கொஷின் நிறைய நேரம் எடுத்துக்கும். அதில் ஒரு முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமி. ஸோ எக்கனாமிக்கு நிறைய நேரம் நம்ம அங்கே உட்காந்து யோசிப்போம். பேங்க் ரேட் ஏறினா என்ன ஆகும், அப்புறம் மானிட்டரி பாலிசியில் என்னென்ன காம்பனன்ட்ஸ், அது மாதிரி அங்கே உட்காந்து நம்ம யோசிக்கிறப்ப நமக்கு டைம் ரொம்ப கீல் பண்ணிடும். இந்த எக்கனாமி பார்ட் அப்படின்றது அது மாதிரியான ஒரு முக்கியமான பகுதி தான். ஓகே, ஸோ இதில் சில முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம எடுத்து இப்போ டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இது டெஸ்ட் பேட்சில் இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட். இது வரைக்கும் ஒரு 15 டெஸ்ட்டு, அது டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு ஒரு கேள்விக்கும் நம்ம பதிலாக எடுத்து நம்ம போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ ஒரு சில பகுதிகள் மட்டும் போடாமல் இருப்போம். மற்ற எல்லாத்தையுமே போட்டிருப்போம். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு 95% அப்படின்றது போட்டிருப்போம். ஒரு வீடியோஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 100 வீடியோஸ் கிட்ட இப்போதைக்கு வந்திருக்கு. இந்த வீடியோஸ் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எக்கனாமி எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறப்ப அந்த ஃபேக்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அது ரிலேட்டடாக என்னென்ன கேட்பாங்க, என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்ப அது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, திட்டமிடல் மற்றும் ஏழ்மை என்ற புத்தகம் டேஷால் எழுதப்பட்டது. யார் எழுதுனாங்க? த புக் பிளானிங் அண்ட் த புவர். இப்போ மோஸ்ட்லி நமக்கு கொஸ்டின் ஏற்கனவே என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, பிளான்டு எக்கானமி ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும். திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம், அந்த புத்தகத்தை யார் எழுதுனாங்க? 1934 எழுதியிருப்பாங்க. அவர் ஒரு பெரிய திவான். சரிங்களா? விஸ்வேஸ்வரையா. நமக்கு முதல்ல பாரத ரத்னா விருது கூட வாங்கியிருப்பாங்க. சி ராஜகோபாலாச்சாரி இவங்களோட வாங்கியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானவர். ஓகேங்களா? சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். ஓகே, ஸோ இதில் 1934 பிளான்ட் எக்கனாமி மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் இதிலிருந்து ரிலேட்டடாக வேற என்ன கொஸ்டின் கேட்பான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திட்டமிடல் மற்றும் ஏழ்மை அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த புக்கை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் மின்ஹாஸ். பிஎஸ் மின்ஹாஸ் தான் திட்டமிடல் மற்றும் ஏழ்மை அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. ஸோ என்னன்னா ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்குறப்ப அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மற்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த ஸ்ரீமன் நாராயணன் யாரு? காந்திய திட்டம், பம்பாய் திட்டம் அப்படின்ட்டு 1944 போடுவாங்க. இவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காந்திய திட்டம் அப்படின்றத போடுவார். ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால், எஸ்என் அகர்வால் திட்டம், காந்திய திட்டம் அப்படின்றத சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அவர் தான் இந்த புக்கை இவர் என்ன புக்கை எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபார் ஃப்ரீ. சரிங்களா? என்னது த கான்ஸ்டியூஷன் ஃபார் ஃப்ரீ இந்தியா. கான்ஸ்டியூஷன் ஃபார் ஃப்ரீ இந்தியா, சுதந்திர பெற்ற இந்தியாவின் அரசியலமைப்பு அப்படின்றத 1946 அவர் எழுதியிருப்பார். 1946 எஸ்என் அகர்வால் அப்படின்றவர் இந்த புக்கை எழுதியிருப்பாரு. சரிங்களா? அது கான்ஸ்டியூஷன் ஃபார் ஃப்ரீ இந்தியா 1946. 1944 காந்திய திட்டம் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஓகே, அடுத்து எம்என் ராய். எம்என் ராய் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இந்திய கம்யூனிஸ்டுகளுடைய தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி பாப்புலர் இவர். எம்என் ராயை நம்ம ஏன் இங்கே சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இவரு சொல்லியிருப்பாரு. இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் பாலிட்டிக்ஸ் அப்படின்ற புக்கில் முதல் முறையாக இந்திய அரசியலமைப்பை வரைவதற்கு நிர்ணய குழு, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்னு ஒன்று தேவை அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்துவதற்கான யோசனையை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எம்என் ராய் ரொம்ப முக்கியமானவர். மகாத்மா காந்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? பிஎஸ் மின்ஹால் ரொம்ப முக்கியமானவர். ஸோ இது தவிர வேறு யார் இந்தியாவுடைய எக்கனாமி பற்றி ஆரம்பத்திலே பேசியிருக்காங்கன்னா நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1868 தாதாபாய் நவ்ரோஜி அவரு தான் வந்து என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. அதாவது அன்பிரிட்டிஷ் ரூல்னா பிரிட்டிஷ் எப்பயுமே நல்லா ஆட்சி செய்வாங்க, ஆனா இப்ப நடக்கிறது அன்பிரிட்டிஷ் ரூல். அதனால இந்தியாவில் வறுமை பிச்சு வதருது அப்படின்றது சொல்லியிருப்பாரு. இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட எல்லா பஞ்சமும் பிரிட்டிஷோடைய நிர்வாக கோளாறுனால மட்டும்தான் ஏற்படுத்தப்பட்டது. நமக்கு பொதுவா சொல்லுவாங்க வெள்ளைக்காரங்க இருந்திருந்தா நம்ம இன்னும் நல்லா இருந்திருப்போம் அப்படின்ட்டு. வெள்ளைக்காரங்களால மிகப்பெரிய பஞ்சம், உலகத்தோடைய 2 உலகப் போர்ல இறந்ததை விட இந்தியாவுடைய சுதந்திரத்தின் முன்பு ஏற்பட்ட பஞ்சத்தினால், இதுவும் 1970 ஏற்பட்ட வங்காள பஞ்சம், 1940 ஏற்பட்ட மദ്രാஸ் பஞ்சம், இதெல்லாம் வந்து பயங்கரமான மில்லியன் கணக்கான நபர்கள் 40 லட்சம் பேர் 4 மில்லியன் பேர் வந்து ஒரு பஞ்சத்துல 1942 பஞ்சத்துல இறந்திருப்பாங்க. சரிங்களா? பஞ்சம் வந்து அவ்வளவு கொடுமையானது. அததான் இவர் வந்து சொல்லியிருப்பாரு, தாதாபாய் நவ்ரோஜி. ஓகே. ஸோ வேற யார் இதுல ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா VKRV ராவ். ஸோ VKRV ராவ் வந்து என்ன பண்ணிருப்பாரு, இந்திய தேசிய வருமானத்தை அறிவியல் முறையில் அளந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தான். 1949 அறிவியல் முறையில் சயின்டிபிக் மெத்தட்ல, இல்ல 1931 32 இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, அறிவியல் முறையில் நம்மளுடைய தேசிய வருமானம் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத அளந்திருப்பாரு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். 1949 நேஷனல் இன்கம் கமிட்டி ஸோ நேஷனல் இன்கம் கமிட்டி 1949 ஹெட்டட் பை இந்தியாவுடைய புள்ளியியல் துறையின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய மகளனோபிஸ். ஸோ இவரு தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, நம்மளுடைய தேசிய வருமானம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத அளந்திருப்பாரு. சரிங்களா? ஸோ ஒரு கொஸ்டின் திட்டமிடல் மற்றும் ஏழ்மை அப்படின்றத ஆரம்பிச்சு நம்ம வந்து காந்திய திட்டம், சரிங்களா, சர்வோதய திட்டம், MN ராய், இந்திய அரசியல் நிர்ணய சபைக்கான யோசனையை சொன்னவர் தாதாபாய் நவ்ரோஜி. அவரு வந்து என்ன புக் எழுதியிருக்கிறாரு. ஸோ ஹிஸ்டரியில போனோம் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி ரொம்ப முக்கியமானவர். இந்திய தேசிய காங்கிரஸோடைய 2வது மாநாட்டிற்கு தலைமை தாங்குவார். 3 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. சுயராஜ்யம் அப்படின்றத ரெசல்யூஷன் 1906 கொண்டு வந்திருப்பார். ரொம்ப முக்கியமானவர். நம்ம எக்கனாமி அப்படின்னு பார்த்தா எக்கனாமியில ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். சரிங்களா? VKR ராவ், சரிங்களா, அறிவியல் முறையில் இந்திய தேசிய வருமானத்தை தீர்மானம் செய்தவர். 1949 நேஷனல் இன்கம் கமிட்டி ஹெட்டட் பை மகளனோபிஸ். ஸோ இதெல்லாம் இந்த கொஸ்டினை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான விடை குறிப்புகள். 2வது ஐந்தாண்டு திட்டம் எதற்கு அதிக முன்னுரிமை தந்தது? வேளாண்மைக்கு இல்லை. ஏன்னா வேளாண்மைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1வது ஐந்தாண்டு திட்டம் ஹரால்டு டோமர் மாடல் இது ரொம்ப முக்கியமானது. ஹரால்டு டோமர் மாடல். அதே மாதிரி 2வது ஐந்தாண்டு திட்டம் தொழில்மயமாக்கலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தந்தது. கன்சியூமர் குட் செக்டர் அண்ட் கேபிட்டல் குட் செக்டர் அப்படின்றது நம்மளுடைய இரும்பு எஃகு தொழிற்சாலைகள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கனிம வளம் சார்ந்த தொழிற்சாலைகள், இதை எல்லாத்தையும் நம்ம அதிகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை வந்து நம்ம கொண்டு வந்தோம். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. 2வது ஐந்தாண்டு திட்டம் மகளனோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு திட்டமும் நிறைய மாடல் பேரை வச்சு சொல்லுவாங்க. இப்போ 8வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றது ராவ் மோகன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 1வது ஐந்தாண்டு திட்டம் எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டதுன்னா ஹாரால்டு டோமர் மாடல். 2வது ஐந்தாண்டு திட்டம் மகளனோபிஸ் மாடல். 3வது ஐந்தாண்டு திட்டம் எதனை அடிப்படையாக கொண்டது? ஸோ இதை கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை நீங்க கண்டிப்பா கவனம் கொண்டு பார்க்கணும். இந்த மாடல் வந்து சக்கரவர்த்தி மாடல். ஸோ இந்த திட்டத்துக்கு பேர் வந்து என்ன வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கில் திட்டம். ஸோ மாடல் அப்படின்றது வேற, அப்புறம் இதுக்கான பேர் அப்படின்றது வேற. 3வது ஐந்தாண்டு திட்டம்
முதலாவது 5ஆண்டு திட்டம் விவசாயத்திற்கும், 2வது 5ஆண்டு திட்டம் தொழிற்துறைகளுக்கும், 3வது 5ஆண்டு திட்டம் இது 2த்துக்கும் சேர்த்து சொல்லுவாங்க. ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடும். செல்ஃப் ரிலையன்ட்டு, செல்ஃப் ஜெனரேட்டிங் இதெல்லாம் வந்து மோட்டோவை வச்சு கொண்டு வருவாங்க இந்த கேட்கில் யோஜனா. ஆனால் என்ன ஆகிடும், பெரிய பஞ்சம் ஏற்படும். அதனை தொடர்ந்து ஒரு பெரிய போர் நடக்கும். இந்த இந்தோ சைனா வார் அப்படின்றது நடக்கும். அதனால ஒரு பெரிய ஃபெயிலியர் இந்த பிளான் அப்படின்றது ஆயிடும். சரிங்களா? 4வது 5ஆண்டு திட்டம் எதன் அடிப்படையில் வைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் மேனன் மாடல். அசோக் மேனன் இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம 2வது 5ஆண்டு திட்டம் அப்படின்றது வந்ததுனால 3 என்ன 4 என்ன 5 என்ன அப்படின்றத நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம். இந்த அசோக் மேனன் மாடலில் தான் 1971-72 எலெக்ஷன் அப்போ கரிபி ஹட்டோ அப்படின்றத ஒரு முழக்கமாக இந்திரா காந்தி அம்மையாரால் கொண்டு வரப்பட்டது. 5வது 5ஆண்டு திட்டம் தான் வறுமையே வெளியேறு. அதை வந்து தார் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. தார் மாதிரி கொஸ்டின் இதெல்லாம் கேட்பாங்க. நம்ம கொஸ்டின் வந்து எதெல்லாம் கேட்டிருக்காங்க, எதெல்லாம் கேட்பாங்க அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. 5வது 5ஆண்டு திட்டம் தார் மாதிரி. இப்போ தான் வந்து 20 அம்ச திட்டம் அப்படின்றத கொண்டு வருவாங்க 1975. ஸோ அப்போ தான் அந்த இந்திரா காந்தி அம்மையாரை அலகாபாத் உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சது செல்லாது அப்படின்ட்டு அவங்கள பதவி விலக சொல்லுவாங்க. அவங்க நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352 வந்து போட்டுருவாங்க. 1975 77 வரைக்கும் எமர்ஜென்சி இருக்கும். அப்புறம் நடந்த எலெக்ஷனில் ஜனதா கவர்மெண்ட் வந்துடும். ஆனால் அவங்களும் சீக்கிரமாகவே கவுந்துருவாங்க. சரிங்களா? ஓகே. இது தவிர வேற என்ன அப்படின்னா 8வது 5ஆண்டு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ராவ் மோகன் மாதிரி. ராவ் அப்படின்றது நம்மளுடைய நரசிம்ம ராவ். மோகன் அப்படின்றது நம்மளுடைய ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அப்போதான் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமராகவும் இருப்பார் மன்மோகன், இல்லைங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானவர், இந்தியாவுடைய மிகப்பெரிய எக்கனாமிஸ்ட்டு. சரிங்களா? அதாவது இன்றைய நுகர்வு கலாச்சாரத்துக்கு ரொம்ப அடிப்படையாக விளங்கியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். தனியார் மயம், அதாவது லிபரலைசேஷன்னா தாராள மயம், லைசன்ஸ் ராஜ் அப்படின்றது முன்னாடி கடுமையாக இருக்கும். ஒரு தொழில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பல கடுமையான நிபந்தனைகள் அரசு விதிக்கும். அது எல்லாத்துக்கும் நீங்கள் பூர்த்தி செஞ்சால் தான் அரசாங்கம் அந்த தொழிற்சாலையை ஆரம்பிக்க இயங்க அனுமதிக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் தூக்கணும் அப்படின்ட்டு தூக்கிட்டாங்க. பிரைவேட்டைசேஷன், தனியார்களும் தொழில் ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் அப்படின்றது கலப்பு பொருளாதாரம், மிக்ஸ்டு எக்கானமி. ப்ரைவேட்டும் இங்கே இருப்பாங்க, கவர்மெண்ட்டும் இருப்பாங்க. இப்போ ஒரு சில கண்ட்ரீஸில் ப்ரைவேட் தான் ஃபுல்லாக, அது வந்து முதலாளித்துவ நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இதில் வந்து தொழிலாளிகள் தான் எல்லாமே இருக்கும் அப்படின்னு இப்போ எந்த நாடும் கிடையாது. சரிங்களா? அதான் கம்யூனிசம் அப்படின்றது உலகத்தில் எங்கேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இது வரைக்கும் வந்து செயல்படுத்தலை. இருக்கும், ஆனால் என்னன்னா நீடித்து இருக்காது. அதுவும் வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் டிக்டேட்டர்ஷிப்பாக மாறிடும். ஸோ ரொம்ப அடக்கி மக்களை வைக்கக்கூடிய ஒரு அம்சமாக மாறிடும். குளோபலைசேஷன் அப்படின்றது நம்மளுடைய எக்கனாமி மூடிய பொருளாதாரமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய உள்நாட்டு வளங்களை நுகர்வு செய்கிற அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி இல்லை, மெஷினரிஸ் இல்லை, அப்புறம் ஸ்கில்லும் இல்லை. இந்த ஸ்கில்லை வெளியிலேருந்து நம்ம கற்றுப்போம். சரிங்களா? ஒரு சுனகம் தோண்டி உள்ளே இருக்கக்கூடிய யுரேனியத்தை எடுக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த திறமை வேணும். அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கான அறிவு வேணும். அதை எந்த மிஷினில் வச்சு நம்ம அட்டாமிக் ஃபியூஷனோ ஃபிஷனோ பண்ணி எனர்ஜியாக மாற்றணும் அப்படின்றதுக்கு அறிவியல் தொழில்நுட்ப கருவிகள் வேணும். இது எல்லாத்தையும் நம்ம ஃபாரின்லேருந்து தான் நம்ம கொண்டு வர முடியும். குளோபலைஸ்டு எக்கானமி இருந்தால் தான் ஃபாரின்லேருந்து இங்கே வருவாங்க. ஃபாரின்லேருந்து டைரெக்டாக இங்கே வருவாங்க. அது FDI அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ செயில் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து 1 லட்சம் கோடி கம்பெனியாக இருந்தது அப்படின்னா ஃபாரினில் வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணி அதற்கு தேவையான பணத்தை வந்து வெளியிலேருந்து நம்ம வாங்குவோம், இல்லைங்களா? FII மூலியமாகவும் FDI மூலியமாகவும். FDI அப்படின்றது பெப்சி வந்து இங்கே கம்பெனி ஆரம்பிக்கிறது, மல்டிநேஷ்னல் கம்பெனிலாம் இருக்குது, இல்லைங்களா? அதுதான். ஓகே. ஸோ ஒரு கேள்விக்கான பதிலை நம்ம விளக்கமாக பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து 3வது கேள்வி, நேரு மகளனோபிஸ் மாடல் எதன் அடிப்படையில் உள்ளது? நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். முதலாவது மாடல் வந்து அக்ரிகல்ச்சர், விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது. 2வது தொழிற்சாலையை அடிப்படையாக கொண்டது. ஸோ இதில் வந்து சேமிப்பு விகிதத்தை அதிகரித்தால் முதலீடு விகிதம் அதிகரிக்கும் அப்படின்றத சொன்னாங்க. அடுத்து சேமிப்பு விகிதம், இப்போ நம்மளுடைய ஊதியம் இருக்குது, ஊதியத்தில் நம்ம வந்து செலவு பண்ணிடுறோம்.
ஊதியம் மைனஸ் செலவு இஸ் ஈக்குவல் டு கடன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? மீதி இருக்கக்கூடியது தான் நம்மளுடைய முதலீடு. அதுதான் மூலதன ஆக்கம், கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேபிட்டல் நம்ம வந்து அதிகமாக அதிகமாக தான் என்ன ஆகும், நம்மளுடைய டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான, அப்புறம் நம்மளுடைய தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை நம்ம எடுத்துப்போம் இல்லைங்களா? ஸோ இப்போ சேமிப்பு விகிதம் அதிகரித்தால் முதலீடு விகிதம் அதிகரிக்கும் அப்படின்றத மகளனோபிஸ் மாடல் சொல்லியிருப்பாங்க. தொழில்கள் சார்ந்த பொருளாதாரத்திற்கு கனரக தொழில்களுக்கு முக்கியத்துவம் அளித்தல். ஸோ இந்த நேரு மகளனோபிஸ் மாடல் அடிப்படையில் 2வது 5ஆண்டு திட்டம் வர்றப்பதான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலாயில் ரஷ்யா உதவியோட ஸ்டீல் ஃபேக்ட்ரி அப்படின்றத ஆரம்பிச்சிருப்பாங்க. இரும்பு எஃகு தொழிற்சாலை துர்காபூர்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. மேற்கு ஜெர்மனியோட உதவியோட ஆரம்பிச்சிருப்பாங்க. ரூர்கேலா, துர்காபூர் வந்து யுனைடெட் கிங்டம் யூகே இங்கிலாந்தோடைய உதவியோட ஆரம்பிச்சிருப்பாங்க. ரூர்கேலால வந்து மேற்கு ஜெர்மனி, அப்போ வந்து ஜெர்மனி ஒன்னா சேராம இருந்தது, பெரிய வால் போட்டு மூடி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மர்ஜ் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ இந்த ரூர்கேலா வந்து மேற்கு ஜெர்மனி, அப்போ இப்போ ஜெர்மனினே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நாடுகளோட உதவியோடு இந்தியாவில் நம்மளுடைய கேபிட்டல் கூட்ஸ் செக்டாரை வந்து எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணணும். கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்றது ஒரு தொழிற்சாலைக்கு தேவையான அடிப்படையான கருவிகளை தயாரிக்கும் தொழிற்சாலைகள். கன்சியூமர் குட்ஸ் அப்படின்றது நம்மளுடைய சோப்பு சீப்பு அப்படின்னு நம்ம டைரக்டா யூஸ் பண்றோம் இல்லைங்களா? ஸோ கன்சியூமர் குட் செக்டாரையும் கேபிட்டல் குட் செக்டாரையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத நேரு மகளனோபிஸ் மாடலோட மிக அடிப்படை. ஸோ அப்போ வளரும் தொழில்களுக்கு பாதுகாப்பு அளித்தல், தன்னிறைவு அடைய இறக்குமதி பதிலீட்டுக்கு ஆதரவு அளித்தல், அல்லது இறக்குமதி பதிலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இம்போர்ட் சப்ஸ்டியூஷனா இப்போ நம்ம பெட்ரோலை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆயிடும், அந்த பெட்ரோல் நம்மளுடைய வெளிநாட்டுல இருந்து நம்ம வாங்குறதுனால அதிகமான பணத்தை நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம ஏற்றுமதி பண்ணுவோம். ஏற்றுமதி நம்ம 100 ரூபாய்க்கு இப்போ இன்ஜினியரிங் கூட்ஸ் நம்ம ஏற்றுமதி பண்றோம். ஆனால் இறக்குமதி வந்து 150 ரூபாய்க்கு பண்றோம். இப்போ என்ன ஆயிடுது, நிகரமா 50 ரூபா நமக்கு நஷ்டம் வருது. இது அப்படியே அதிகமாக என்ன ஆயிடும், நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அப்படின்றது கம்மியாகிட்டே இருக்கும். இம்போர்ட் அதிகமாகிட்டே இருந்ததுன்னா நம்மளுடைய தேசிய வருமானம் ரொம்ப கம்மியாயிடும், நம்மளுடைய வளர்ச்சி கம்மியாயிடும், கடன் அதிகமாயிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், இறக்குமதி பதிலீடு அப்படின்றது நம்ம பண்றோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆரம்பத்தில் சோலார் பேனல்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக வந்து இம்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதை வந்து நம்ம உள்நாட்டிலே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ நேரு மகளனோபிஸ் மாடல் வாஸ் பேஸ்ட் ஆன் த ஆல் டி தான் கரெக்டான ஆன்சர். இந்திய திட்டமிடலின் அடிப்படையான நோக்கம். ஸோ ஒரு கண்ட்ரி எதற்காக திட்டமிடுதல் செய்யணும்? இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படின்றது ஒரு திட்டமிட்ட பொருளாதாரம், பிளான்டு எக்கானமி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு தான் நமக்கு ஆரம்பத்தில் பம்பாய் திட்டம், அதுக்கப்புறம் எஸ்.என். அகர்வாலுடைய காந்திய திட்டம், அதுக்கப்புறம் சர்வோதயா திட்டம் அப்படின்ட்டு நிறைய திட்டத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. 1938 நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்படின்றது நேரு தலைமையில ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ திட்டமிட்டு ஒரு பொருளாதாரத்தை நம்ம வழி நடத்தணும் அப்படின்றத நம்ம ஸ்டாலின் ரஷ்யாவுடைய அதிபராக இருந்திருப்பாரு. சரிங்களா? ஸோ அவர்கிட்ட இருந்து தான் அவர் 7-year பிளான் 5-year பிளான் அப்படின்றதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதை நம்ம காப்பி அடிச்சு தான் நம்ம இங்கே வந்து ஆரம்பிச்சோம். பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது மிக முக்கியம். ஒரு நாட்டோடைய திட்டமிடுதலுக்கான அடிப்படையான நோக்கமே பொருளாதார வளர்ச்சி. நம்மளுடைய ஜிடிபியை எப்படியாவது நம்ம வளர்த்தணும். ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், உள்நாட்டு உற்பத்தியை எப்படி இருந்தாலும் நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான் அதில் முக்கியமானது. ஜிடிபி இந்தியா வந்து உலக லெவலில் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்குது, 3வது இடத்துல இருக்குது. எதுனா 5-3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபியோடைய நாமினல் படி நம்மளது ஒரு $4 trillion இப்போ. சரிங்களா? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் நம்ம வந்து 3வது இடத்துல இருக்கிறோம். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. சைனா வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் முதல் இடத்துல இருக்கும். நாமினல்ல யூஎஸ்ஏ வந்து முதல் இடத்துல இருக்கும். இதை நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஜிடிபி பற்றி நம்ம அடுத்து வரக்கூடிய கேள்வியில் கூட பார்க்கலாம். திட்டமிடலின் அடிப்படையான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக அவசியமாக பொருளாதார வளர்ச்சி இருக்கணும். சுயசார்பு கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? வேலை வாய்ப்பு உருவாக்கம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். மக்கள் தொகை வளர்ச்சி கண்டிப்பாக இல்லை. அப்போ 1, 2, 3 மட்டும்தான் கரெக்டுங்க. சரிங்களா? 1, 2, 3. இப்போ இதுக்கு பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, வேற என்ன திட்டமிடுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டார ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. வட்டார ஏற்றத்தாழ்வு, ரீஜனல் இம்பேரிட்டி. ஸோ அதை வந்து நம்ம வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ
தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும், தருமபுரி மாவட்டம் வளர்ச்சி கம்மியாக இருக்கும், அதே கோயம்புத்தூர் மாவட்டம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும், சென்னை இதோட வளர்ச்சி அதிகம். ஆனால் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான மக்கள் தான் வச்சுக்கிறாங்க தமிழ்நாட்டில், இல்லைங்களா? எல்லாருமே இந்தியர்கள் தான். ஏன் அங்கே மட்டும் அதிகமான முதலீடுகள் வருது? ஸோ ஏன் இங்கே முதலீடு கம்மியாக இருக்குது அப்படின்னு, இங்கே நிறைய வசதிகள் இருக்கும், ஹார்பர் இருக்கும், நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரியான விஷயத்த எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய திட்டமிட்ட பொருளாதாரம், சரிங்களா? சமதர்ம சமூகத்தை ஏற்படுத்துதல், சமதர்ம சமூகம், சோசியல் ஜஸ்டிஸை கொண்டு வரணும், சுரண்டலற்ற சமுதாயத்தை ஏற்படுத்தணும், வருவாய் ஏற்றத்தாழ்வை குறைக்கணும். இதுதான் வந்து பிளானிங்கோடைய முக்கியமான நோக்கங்கள். ஓகே. ஸோ இதில் நிறைய கொஸ்டின்ஸு, இது வந்து எல்லாத்துலேருந்து கொஸ்டின் எடுத்திருப்போம், சரிங்களா? ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கப்புறம் ஆர்டராக வரும். இதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையுமே கலைச்சி போட்டுருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ நேஷ்னல் இன்கம் அப்படின்னா அது சார்ந்த ஒரு 7-8 கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், ஈஸியாக அடுத்த ஆன்சர் அப்படின்றது போயிடுவீங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 30-40 கொஸ்டின் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டாபிக் வைஸ் அப்படின்றது போட்டிருப்போம், சரிங்களா? எடுத்த உடனே ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடாது, கஷ்டமாக நிறைய டாப்பிக்லேருந்து இருக்கணும், அப்புறம் உங்களுக்கு வரிசையாக இருக்கணும். ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். ஓகே, இப்படி தான் இதை படிக்கணும், இந்த சப்ஜெக்டில் இங்கே நம்ம மிஸ் பண்ணுறோம், இதை வந்து இன்னும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, அடுத்தது இதை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு, இதற்கான எல்லா சாத்தியக்கூறுமும் அந்த கொஸ்டின் உங்களுடைய உறவாடணும். அப்போதான் என்னன்னா உங்களுக்கான பயிற்சி அப்படின்றது முழுமையடையும், சரிங்களா? ஓகே. பணவீக்கத்திற்கான காரணங்களை பட்டியலிடு. விவசாய உற்பத்தியில் மெதுவான வளர்ச்சி, பணவீக்கம், சரிங்களா? அதாவது நம்மளுடைய பணவீக்கம் எதனால ஏற்படுது அப்படின்னா, விவசாய உற்பத்தியில் வளர்ச்சி மிக குறைவாக இருந்தால் பணவீக்கம் ஏற்படும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அடுத்து அரசாங்கத்தின் வளர்ச்சி அல்லாத செலவினங்களை அதிகரித்தல். மூன்றாவது விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி. நான்காவது விலையுயர்ந்த பொருட்களை இறக்குமதியை அதிகரித்தல். பொதுவா பணவீக்கம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய பணத்தோடைய மதிப்பு. 1 கிலோ ஆப்பிள் நீங்க 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அடுத்த நாள் நீங்க போறப்ப அந்த 1 கிலோ ஆப்பிள் 200 ரூபாய் ஆயிடுச்சு, சரிங்களா? அப்ப அந்த 1 கிலோ தான் நீங்க வாங்குறீங்க, ஆனா தரக்கூடிய பணம் 100 ரூபாய்க்கு பதிலாக நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 ரூபாய் தரீங்க. அப்ப பணத்தோடைய மதிப்பு வீழ்ந்து உள்ளது, பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்துள்ளது. குறைவான பொருட்களை அதிக அளவு பணம் விரட்டுதல், அதுதான் வந்து நம்ம பண வீக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய உற்பத்தியில் மெதுவான வளர்ச்சி, கரெக்டு. என்னன்னா 100 டன் உற்பத்தி ஆகிறதுக்கு பதிலாக 50 டன் தான் தக்காளி உற்பத்தி ஆயிருக்கு. அப்போ என்ன ஆயிருக்கும், தக்காளி 100 டன் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு போச்சு அப்படின்னா அது 50 டன்னும் இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு தான் போகும். அப்போ என்ன ஆயிடுது, பொருளுடைய மதிப்பு, 10 ரூபா வித்துட்டு இருக்க தக்காளி திடீர்னு 20 ரூபா ஆயிடும், 20 ரூபா வித்துட்டு இருக்க தக்காளி 40 ரூபா ஆகும். அப்ப அதிகமான பணம், குறைவான பொருள். 1 கிலோ நீங்க வாங்குவீங்க யூஸ்வலா, இப்ப என்ன பண்றீங்க, அரை கிலோ தான் வாங்குறீங்க. இதுதான் பணவீக்கம் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? அப்ப பணவீக்கத்துக்கான காரணம் விவசாய உற்பத்தியின் மெதுவான வளர்ச்சி அப்படின்றது சரி. அரசாங்கத்தின் வளர்ச்சி அல்லாத செலவினங்களை அதிகரித்துதல். இப்ப சம்பளம் தராங்க அரசு ஊழியர்களுக்கு, சரிங்களா? ஸோ அப்ப என்ன ஆயிடுது, ஒரு திட்டம் போடுறப்ப இப்போ வந்து ஒரு கால்வாய் திட்டம் போடுறதுனால என்ன ஆயிடும், அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் ஏற்படும், சரிங்களா? உங்களுக்கு அந்த திட்டத்தினால் எதிர்கால பயன்கள் அப்படின்றது இருக்கும். இந்த நான் பிளான்டு எக்ஸ்பெண்டிச்சர்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பணம் மக்கள் கிட்ட கையில போய் சேரும், ஊதியமாக போகும். அப்படி என்ன ஆகும், நிறைய பணம் கையில வருது. ஆனா பொருட்களுடைய மதிப்பு அப்படின்றது, நிறைய பணம் இருக்கிறதுனால ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகுது. நான் வாங்குறேன் நீ வாங்குறேன்ட்டு விலைவாசியை ஏற்றிடுறாங்க, சரிங்களா? விரைவான மக்கள் தொகை வளர்ச்சியும் பணவீக்கத்திற்கு மிக முக்கியமான காரணமாக உள்ளது. விலையுயர்ந்த பொருட்களை அதிகமாக இறக்குமதி செய்யறது. பெட்ரோலோட விலை ஏன் 101 ரூபா 102 ரூபா இருக்குது அப்படின்னா, அதற்கான டிமாண்ட் இருக்கு. டிமாண்ட் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டே 80 ரூபா 70 ரூபா ஆக்கிடும். இந்த இறக்குமதி பண்றப்ப டிமாண்ட் இருக்கிறதுனால இந்த பணவீக்கம் அப்படின்றது ஏற்படுது. பொதுவாக நமக்கு வந்து பணவீக்கத்தை இவங்க வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் புல்
இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஷ் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பில்ட் இன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிமாண்ட் புல் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பொருளுக்கான தேவை அப்படின்றது அதிகமாக இருக்கும். பணம் அதிகமா இருக்கு, எல்லாருமே போட்டி போட்டுட்டு வாங்குறாங்க இல்லைங்களா? கேஷ் புல் அப்படின்னா உற்பத்தி செலவே அதிகமாயிடும். இப்போ மான்சூன் ஃபெயில் ஆயிருந்தனால கிராப் ஃபெயிலியர் ஆயிடும். அப்போ என்ன ஆயிடும்? குறைவான பொருள் தான் இருக்கும், அதை போய் நம்ம வாங்குவோம். ஸோ பில்டின் அப்படின்றது நேச்சுரலாக என்ன ஆகிடும்? எம்ப்ளாயீஸ்க்கு தரக்கூடிய ஊதியம் அப்படின்றது அதிகமாகிடும். அதனால பொருளுடைய விலை அப்படின்றது அதிகமாகுது. ஸோ நம்ம இன்ஃப்ளேஷன் பற்றி ஒரு கிளாஸ் எடுக்கிறதா இருந்தால் அதே நம்ம ஒரு 1 hour அப்படின்றது எடுக்கலாம். நம்ம கூடுமான வரைக்கும் எளிமையாக புரிவதற்கான விஷயத்தை மட்டும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. டீஃப்ளேஷன் பண வீக்கத்துக்கு எதிரானது பண வாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணத்தோடைய மதிப்பு அதிகமாதல். முன்னாடி குறைஞ்சது. பண வீக்கம்னா என்னன்னா சர்க்குலேஷன், மணி சர்க்குலேஷன் இருக்கும். மக்கள் கையில் எல்லார் கையிலையும் பணம் இருக்கும். ஸோ அந்த எல்லார் கையிலையும் பணம் இருக்கிறப்ப எல்லாருமே போட்டி போட்டுட்டு ஒரு பொருளை வாங்குவாங்க, விலைவாசி ஏறிடும். டீஃப்ளேஷன் காலத்தில் யார்கிட்டையுமே பணம் இருக்காது, அப்போ விலைவாசி குறைஞ்சிடும். சின்ன வயசில் நம்ம ஒரு வேடிக்கையாக ஒரு கதை கூட இங்கிலீஷில் நமக்கு வந்திருக்கோம். நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிறப்ப ஒரு 2 பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க, எங்களுக்கு இது வேணும் அப்படின்ட்டு. அந்த ஊர் அதுக்கு முன்னாடி பெரிய ரெசஷனில் இருக்கும், பெரிய வேலையின்மை இருக்கும், பணம் புழக்கம் எதுவுமே இருக்காது. அந்த ஊரே ரொம்ப சோம்பி போய் கிடக்கும். இவங்க ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து ஆர்டர் பண்ண உடனே அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிலாளர்கள், அந்த முதலாளிகள் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க, நமக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த முதலாளியோடைய மனைவியை என்ன பண்ணுவார், அந்த முதலாளி ஒரு ஆர்டர் வந்திருக்கு, நீ ஒரு வைர நெக்லஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவார். அந்த வைர நெக்லஸ் வாங்குறதுக்கு அந்த அம்மா கடைக்கு போய் கோல்ட் ஸ்மித் கிட்ட சொல்லுவாங்க நெக்லஸ் வேணும்ன்ட்டு. அவருக்கு அது ஒரு பெரிய ஆர்டர். அவர் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்க பொண்ணோடைய கல்யாணத்தை நல்ல விமர்சையாக பண்ணுவார், இவ்வளோ பணம் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த விமர்சையாக பண்ணுறப்ப என்னாகும், அதை சார்ந்து இந்த கேட்ரிங் பண்ணுறவங்க, பந்தல் போடுறவங்க, அவங்களுக்குலாம் ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றத ஏற்படுத்துவாங்க. அந்த கேட்ரிங்காரங்க அவங்க கையில் பணம் வந்தோடனே அவங்க அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஊருடைய எக்கனாமியே மாறும், அந்த ஒரே ஒரு பண புழக்கத்தினால. சரிங்களா? இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்னால. ஆனால் அடுத்த நாள் தான் தெரியும், அந்த ஆர்டர் கொடுக்க வந்தவங்க 2 பேருமே மென்டலி ரிட்டையர்டு. ஆனால் பெரிய இடத்து பசங்க, அவங்க சும்மா தான் ஆர்டர் கொடுக்க வந்தாங்க அப்படின்ட்டு. ஆனாலும் அந்த ஓனர் வந்து, ரோல்ஸ் ராய்ஸ் ஓனர் வந்து பெருசாக கஷ்டப்பட மாட்டார். ஏன்னா அந்த 2 பேரால நம்மளுடைய ஊருடைய எக்கனாமியே மாறி இருக்கு, எல்லார் கையிலையும் பணம் புழக்கம் அப்படின்றது ஆயிருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. டிஃப்ளேஷன். அடுத்து ஸ்டாகேஷன், ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்றது இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் மற்றும் ரெசஷன். ஸோ ரெசஷன் அப்படின்றது வேலை வாய்ப்பு அப்படின்றது இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம சொல்லுவோம். 2008 ஒரு ரெசஷன் அப்படின்றது வந்தது. தி கிரேட் டிப்ரெஷன் அப்படின்றது 1929 அமெரிக்காவில் வந்துச்சு. அதற்கு அப்புறமா வந்தது நிறைய வந்திருக்கும். அந்த கச்சா எண்ணெய், இந்த ஈராக் போர் அப்போ வந்திருக்கும். ஸோ ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ரெசஷன் அப்படின்றது வந்துட்டே இருக்கும். 2020 அப்போ கொரோனா காலத்தில் வந்துச்சு. 2008 இந்த ரியல் எஸ்டேட் பபுள்னால லீமன் பிரதர்ஸ் பேங்க் வந்து கொலாப்ஸ் ஆனதுனால வந்துச்சு. சரிங்களா? ஸோ வேலை இல்லாத மற்றும் பணவீக்கம் இருக்கிறதா வந்து நம்ம ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்றத சொல்லுவோம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஆல் கரெக்ட், 1 2 3 4 சி கரெக்ட். சரிங்களா? ஆப்ரேஷன் ஃப்ளட் என்ற வார்த்தை எதனுடன் தொடர்புடையது? ஆப்ரேஷன் ஃப்ளட் என்னன்னா, இது மாதிரியான கேள்வி இப்போ கூட கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸியானது தான், ஆனால் இதுவே நம்ம மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃப்ளட் அப்படின்றது வெள்ளை புரட்சி. அப்போ பசுமை புரட்சினா என்ன, நீல புரட்சினா என்ன, பாலி ஹவுஸ் ரெசல்யூஷன்னா என்ன, ரெவல்யூஷன்னா என்ன. ஸோ இது மாதிரி ஒரு கொஸ்டினோடைய ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம படிச்சுக்கணும். கிரீன் ரெவல்யூஷன் நார்மன் போலாக் அப்படின்றவர் மெக்சிகோவில் ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்து MS சுவாமிநாதன், இந்தியாவுடைய அப்போ இருக்கக்கூடிய கிரேட் சயின்டிஸ்ட்டு. சரிங்களா? அவர் சி சுப்பிரமணியம், அப்போ வந்து
நம்மளுடைய உணவுத்துறை அமைச்சராக இருந்த இவர் 2 பேரும் சேர்ந்து தான் இதை வந்து டிசைன் பண்ணி கொண்டு வந்தாங்க. கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்றது ஹை ஈல்டு கிராப்பு, சரிங்களா, உயர் ரக வீரிய தாவரங்கள் விதைகள் அப்படின்றத கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து அதிகப்படியான நெல் கதிர்களையும் கோதுமையையும் உற்பத்தி பண்ணோம். அதே மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் கொண்டு வந்தாங்க, பெஸ்டிசைட்ஸ் கொண்டு வந்தாங்க, டிராக்டர் கொண்டு வந்தாங்க, இரிகேஷன் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் லோன் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 1965 வந்திருக்கும். உணவு தானியங்களை சேமிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. இதனால நம்மளுடைய உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அப்படின்றத நோக்கி அடைய போயிட்டோம். நேரு போய் வெளிநாட்டில் போய் எங்க கிட்ட உணவு இல்லை அப்படின்ட்டு 2 கை ஏந்தி பிச்சை எடுத்தாரு, சரிங்களா. அவரே சொல்லுவார், நான் பிச்சை தான் எடுத்தேன், என்னுடைய மக்கள் சாகிறத என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு பிச்சை எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தக்கூடிய ஒரு நாடு உணவு கிரீன் ரெவல்யூஷன் வந்ததுனால மிகப்பெரிய லெவல்ல நம்மளுடைய உணவு உற்பத்தி அப்படின்றது அதிகமாச்சு. இப்போ கூட பசுமை புரட்சியை வந்து என்ன சொல்லுவாங்க, இங்க வந்து பசுமை புரட்சி அப்படின்றதெல்லாம் எதுவுமே நடக்கல. ஒரு சில மாவட்டங்கள், இப்போ லூதியானா, தஞ்சாவூர், இது மாதிரியான இடத்துல நிறைய உற்பத்தி அப்படின்றது அதிகமாச்சு. இதனால ரீஜனல் டிஸ்பாரிட்டி அதிகமாயிடுச்சு. இந்த விவசாயத்துல நீர் இருக்கக்கூடிய நிலங்களுடைய மதிப்பு அதிகமாச்சு, அந்த ஊருடைய அமைப்பு பெருகுச்சு. ஆனால் இதனால வந்து எல்லாருக்கும் பெரிய ஏர்முகம் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னன்னா நம்ம உணவு உற்பத்தியில தன்னிறைவு அடைஞ்சோம், அதுதான் பெருசு. MS சுவாமிநாதனை கூட கேள்வி கேட்பாங்க, இந்த பசுமை புரட்சினால நிறைய கேன்சரை நீங்க கொண்டு வந்துட்டீங்க, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டப்ப அவர் வந்து என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, ரசாயனங்கள்ல நாங்க போட்டோம், அதெல்லாம் சரிதான். ஆனா இந்த பஞ்சத்தை பற்றி கேள்விப்படாத ஒரு ஜென்ரேஷன்ல நீங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப கூட யாராவது நீங்க புதுசா பாத்தீங்கன்னா சாப்பிட்டீங்களான்னு கேட்பீங்க. அதாவது வெள்ளையர்களால் உருவாக்கப்பட்ட மால் அட்மினிஸ்ட்ரேஷனால பெரும் பஞ்சங்கள் ஏற்பட்டுச்சு. லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இந்த பஞ்சத்தினால் செத்தாங்க. கிரேட் பெங்கால் ஃபெமைன் அப்படின்றதும், மദ്രാஸ் பஞ்சம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பஞ்சங்கள். ஸோ இது மாதிரியான பஞ்சத்தினால் நிறைய பேர் இறந்த ஒரு சமூகத்துல நம்ம இருந்து வரோம். அதனால இப்போதைக்கு நம்மளுடைய உணவு உற்பத்தியில தன்னிறைவு அடையணும் அப்படின்றதுக்காக நாங்க இதை பண்ணோம். நாங்கள் கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்தது சரிதான், ஆனா அதை நம்ம கரெக்டா எஜுகேட் பண்ணாம போயிட்டோம். அதுக்கப்புறம் அவரே வந்து எவர் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்றதையும் கொண்டு வருவார். ஓகே, ஸோ இது இந்த ரெவல்யூஷன் தொடர்பான முக்கியமான கூறுகள் வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளை ரெவல்யூஷன், ரவுண்ட் ரெவல்யூஷன் அப்படின்றது பொட்டேட்டோக்காக வந்தது. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க, சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து கிரே ரெவல்யூஷன் அப்படின்றது, கிரே வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபர்டிலைசர்ஸ், நம்மளுடைய உரங்களுக்கான, அப்புறம் உள் கம்பளிக்கான நம்மளுடைய புரட்சிகள், சரிங்களா. பிங்க், இது கூட ஒரு தனி நபர்கள் இருப்பாங்க. ஒயிட் ரெவல்யூஷன்னா இப்போ வந்து மர்கீஸ் குரியான், கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா MS சுவாமிநாதன், இது மாதிரியான ஆளுங்க இருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும், சரிங்களா. பிங்க் ரெவல்யூஷன் அப்படின்றது ஆனியனுக்காகவும், அதே மாதிரி ப்ரான், எறா புரட்சிக்காகவும் செஞ்சது ப்ரான் ரெவல்யூஷன், சரிங்களா. அடுத்து நம்ம ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்றது கடல் மீன்கள், ஃபிஷரிஸ், இதற்காக ஆரம்பிச்ச முக்கியமான புரட்சி, சரிங்களா. அடுத்து ரெட் ரெவல்யூஷன். ரெட் அப்படின்றது மீட்டுக்கான மிக முக்கியமான புரட்சி. எல்லோ அப்படின்றது ஆயில் சீட்ஸ்க்கான புரட்சி, ஆயில் சீட்ஸ். பிரவுன் அப்படின்றது லெதர், தோல்கான புரட்சி மற்றும் கொக்கோ, சரிங்களா. நம்மளுடைய சாக்லேட் செய்யறதுக்கு பயன்படுத்தலைங்களா கொக்கோ, ஸோ அதற்கான புரட்சி. கோல்டு, எல்லோ வேற கோல்டு வேற, சரிங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. கோல்டு அப்படின்றது ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஹனி, ஹார்டிகல்ச்சர்னா காய்கறிகள் மற்றும் பழங்கள். கோல்டன் ஃபைபர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கோல்டன் ஃபைபர் அப்படின்றது ஜூட். அதே சில்வர் ஃபைபர் அப்படின்றது இருக்கும். சில்வர் ஃபைபர் அது வந்து காட்டனுக்கானது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. நிறைய கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. எவர் கிரீன் அப்படின்றது நீடித்த நிலைத்த வளர்ச்சியை அடிப்படையாக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல நமக்கு கொண்டு வந்த ஒரு முக்கியமானது. 2030 இந்த இலக்கணம் என்னன்னு சொல்லுவாங்க.
பிளாக் ரெவல்யூஷன் அப்படின்றது பெட்ரோலிய ப்ராடக்ட்ஸு, சரிங்களா. சில்வர் ஃபைபர் தான் நம்மளுடைய காட்டன். வெள்ளி புரட்சி. வெள்ளி புரட்சி அப்படின்றது ஆந்திர பிரதேஷ் நம்பர் 1 எதில் இருக்குது? முட்டை உற்பத்தியில், சரிங்களா. ஸோ அப்போ முட்டை புரட்சியை தான் நம்ம வெள்ளி புரட்சி அப்படின்னும் சொல்லுவோம். ஸோ ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்றத வச்சு நம்ம இதை எடுத்துகிட்டு வந்தோம், சரிங்களா. டேஸ் குழு இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது. எந்த குழு இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது? ஓகே, நிறைய கமிட்டிஸ் இருக்கு. ரங்கராஜன் கமிட்டி, கெல்கர் டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி. ஸோ இந்த கமிட்டி தான். ஜிஎஸ்டி அப்படின்றது நம்மளுடைய மறைமுக வரிகளுக்கு மாற்றான ஒரு வரி. நிறைய வரி, ஆக்ட்ரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சர்வீசஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, பேட் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு பொது வரியாக நம்மளுடைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படின்றத 1/7/2017 நம்ம கொண்டு வந்திருப்போம், இல்லைங்களா. இதை ஜிஎஸ்டி நம்ம இனிஷியலாக உலகத்திலே யார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கன்னா பிரான்ஸ் தான் கொண்டு வந்திருப்பாங்க. 1954 இதை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில், கெல்கர் கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் நமக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி அப்படின்றத போட்டிருப்பாங்க, சரிங்களா. ஸோ நம்மளுடைய ஜிஎஸ்டி 101வது திருத்தம். நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் 279A. அதில் தான் மத்திய வரி, மாநில வரி, ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் அதனுடைய தலைவராக யார் இருப்பாங்கன்னா மத்திய நிதியமைச்சர் இருப்பாங்க. மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில நிதியமைச்சர்களும் இருப்பாங்க. இதில் ஓட்டிங் ரைட்ஸில் 1/3 மத்திய அரசு இருக்கும், 2/3 மாநில அரசு இருக்கும், பொதுவாக இருக்கும். இந்த கூட்டத்தில் 75% மேலான உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தால் தான் அதில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியும். அதில் பார்த்தீங்கன்னா 0%, 5%, 12%, 18%, 28% அப்படின்ட்டு வரி விகிதங்கள் 5 ஸ்லாபாக இருக்கும், இல்லைங்களா. ஸோ அதில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா மொத்தமாக இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் 3/4, சரிங்களா, முக்கால்வாசி உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கணும். 1/3 மத்திய அரசில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள், அமைச்சர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. 2/3 மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் இருப்பாங்க. ஓகே. MNREGS திட்டத்தின்படி கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டிற்கு எத்தனை நாட்கள் வேலை அளிப்பு, குடும்பத்தில் குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்களுக்கு வேலை உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது? எல்லாரும் 150, 2 அப்படின்லாம் போடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தான் இந்த திட்டத்துடைய பேரு. ஒரே ஒரு உறுப்பினர் தான், வயது வந்த உறுப்பினர், 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பு அப்படின்றது வரும். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 2005 தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்ற பேரில் ஆரம்பித்தாங்க. 2006 இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அது 2005 சட்டம் போட்டாங்க ஃபஸ்ட்டு, சரிங்களா. 2006 இது நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகே, 2006 இது நடைமுறைக்கு வந்துச்சு. 2009 இதன் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்ட்டு அக்டோபர் 2, 2009 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 100 நாட்கள் வேலைவாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக தரணும். நம்மளுடைய அடிப்படையான கட்டமைப்புகளை மேம்படுத்தணும். ஊதியம் தந்து நம்மளுடைய கிராமத்துடைய கால்வாயை தூர்வாடுறது, ஏரிக்கரையை தூய்மைப்படுத்துதல், நீர்நிலைகளை பாதுகாத்தல், சரிங்களா. இது மாதிரி மனித உழைப்பினால் அன்ஸ்கில்டு லேபர் செய்யக்கூடிய வேலைகளை செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் அப்படின்றது வந்தது. இதனுடைய ஊதியம் மாநிலத்திற்கு மாநிலம் மாறும். நம்மளுடைய கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸை வச்சு இதற்கான ஊதியம் அப்படின்றது தரப்படும். தமிழ்நாட்டில் 330 ரூபா, 340 ரூபா தருவாங்க. மிக முக்கியமான திட்டம். நம்மளுடைய விவசாயம் அழிவதற்கு மிக முக்கியமான காரணமா இந்த திட்டம் இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அழிஞ்சிட்டு போகுது. அந்த விவசாயியை பாதுகாக்கணும், இல்லைங்களா. நிலமற்ற கூலி தொழிலாளரை பாதுகாக்கணும், இல்லைங்களா. அதற்காக இந்த திட்டம் ரொம்ப முக்கியமானது. இந்த 3 ரூபா கூலி தந்துட்டு இருந்தாங்க, 5 ரூபா கூலி தந்துட்டு இருந்தாங்க இந்த பண்ணை ஆட்கள், இந்த பணியாட்களுக்கு. இந்த திட்டம் வந்ததுனால அரசாங்கமே 100 ரூபா தருது, 150 ரூபா தருது, நான் அரசாங்கத்திட்ட வேலைக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இந்த பெரும் நிலக்கிழார்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க, சரிங்களா.
இந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வு அப்படின்றது இந்த திட்டத்தினால கம்மியாச்சு. என்னன்னா கவர்மெண்ட் எனக்கு கூலி தருது, நான் அங்கே போய் வேலை செஞ்சுக்கிறேன், மக்களை சோம்பேறிகளாக மாற்றினார்கள். அதெல்லாம் ஓகே தான். வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரத்துல எல்லாரையும் பங்கெடுக்க செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. திட்டத்தினால உலகத்திலேயே மிகப்பெரிய வேலை அளிக்கும் திட்டமாக இந்த திட்டம் அப்படின்றது நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகே. ஸோ அதான் இந்த ஒரு திட்டத்தை பற்றியே நம்ம இந்த திட்டத்துடைய ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, இதனுடைய நிறைகள் என்ன, குறைகள் என்ன, மெயின்ஸ் எக்ஸாமில் இது மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நிறைகள் என்ன, குறைகள் என்ன, ஜஸ்டிஃபை பண்ணுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஓகே. சி ரெங்கராஜன் கமிஷன் இந்தியாவில் ஏழ்மை கோட்டுக்கான அளவீட்டினை இவ்வாறு வரையறுத்துள்ளது. எவ்வளவு அப்படின்னா 32 ரூபாய் கிராமத்தில் ஒருவர் நுகர்வு செய்யணும், 47 ரூபாய் நகரத்தில் நுகர்வு செய்யணும். அப்படி செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வறுமை கோட்டிற்கு மேல இருக்கிறாங்க அப்படின்றத சொன்னாங்க. நிறைய பேர் நிறைய சொல்லியிருப்பாங்க. தாதாபாய் நவ்ரோஜி இது ஆரம்பத்துல சொல்லியிருப்பாரு. தாதாபாய் நவ்ரோஜி 1867 அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, 16 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் ஒருத்தர் ஒரு வருடத்திற்கு நுகர்வு செய்யறாரு, கன்சியூம் பண்றாரு அப்படின்னா அவர் வறுமை கோட்டிற்கு மேல இருக்கிறாரு அப்படின்றத சொல்லியிருப்பாரு தாதாபாய் நவ்ரோஜி. சரிங்களா? அடுத்து 1938 நேஷனல் கமிட்டி ஃபார் பிளானிங். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, நம்மளுடைய ஊதியம் அப்படின்றது ஒரு மாதத்திற்கு 75 ரூபாய்க்கு மேல இருந்தது அப்படின்னா அவங்க வறுமை கோட்டிற்கு மேல இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்து லக்தேவாலா கமிட்டி அப்படின்றது 1900 தண்டேக்கர் கமிட்டி 1971 தண்டேக்கர் கமிட்டி கேலரியின் அடிப்படையில வறுமை அப்படின்றத தீர்மானம் பண்ணியிருப்பாரு. 2250 கலோரிக்கு குறைவாக ஒருவர் உணவு எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னா அவர் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார். தண்டேக்கர் கமிட்டி 1971. அடுத்து அலக் கமிட்டி, இது ரொம்ப முக்கியமானது. அலக் கமிட்டி 1979. ஸோ இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, நியூட்ரிஷன் பேஸ்லையும் அகெயின் கன்சம்ஷன் பேஸ்லையும் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அதாவது நம்மளுடைய உணவு எடுத்துக்கொள்ளும் தன்மையின் அடிப்படையில், அதுவும் இல்லாம அவங்களுடைய எந்த அளவு உணவு எடுத்துக்கிறாங்க, எத்தனை கேலரி அவங்க உணவு எடுத்துக்கிறாங்க, இது ரெண்டுத்தின் அடிப்படையிலையும் நம்ம இதை தீர்மானிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. அடுத்து லக்டேவாலா கமிட்டி. இது எல்லாமே கமிட்டி எந்த வருஷம் அப்படின்றத வச்சு நிறைய கேள்விகள் கேட்பாங்க, அதனால இதெல்லாம் ரொம்ப முக்கியம். லக்டேவாலா கமிட்டி 1993. இவர் வந்து உணவூட்டம் அடிப்படையில் அப்படின்றத இவர் வந்து வரையறுத்திருப்பாரு. அதுவும் வந்து கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை வச்சு, நம்மளுடைய இன்ஃப்ளேஷன்லாம் இதை வச்சு தான் அளவீடு செய்வாங்க, கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை வச்சு தான். சரிங்களா? ஓகே. அடுத்து சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி 2009. ஸோ இவர் வந்து 2400 கலோரி உணவு கிராமத்துலேயும் 2100 கலோரிய உணவை நகரத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்களும் எடுத்துக்கணும். அதற்கு கம்மியாக எடுத்துட்டாங்கன்னா வறுமை கோட்டில் இருக்கிறாங்க. சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி அடிப்படையில் 37% பேர் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாரு. இவருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி ரங்கராஜன் கமிட்டி. ஸோ இவர் தான் வந்து 32 ரூபா 47 ரூபா அப்படின்றத சொல்லியிருப்பாரு, சி ரங்கராஜன். இவருடைய கணக்கீட்டின்படி 29.5% மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஓகே. சி ரங்கராஜன் கமிஷன் அப்படின்றது வறுமை கோடு. இந்த வறுமை கோடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து குரூப் 2 மெயின்ஸ்க்கு ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கமிட்டிஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அப்புறம் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், இதெல்லாம் நீங்க படிக்கிறப்ப இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. புதுசாக படிக்கிறவங்களுக்கு இந்த வாக்கியங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். அலக் கமிட்டி, லக்தேவாலா கமிட்டி, சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி, எந்த வருடத்தில் இது போடப்பட்டது, இந்த ஒரு டாபிக் மட்டுமே எடுத்து நம்ம ஒரு கிளாஸே எடுக்கிற அளவுக்கு டீட்டெயிலாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமான அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது யாரால? நிதி கொள்கை
இந்தியாவில் பிஸ்கல் பாலிசி அப்படின்றது நிதி அமைச்சகத்தினாலையும், அதே மாதிரி ரிசர்வ் வங்கி அப்படின்றது நம்மளுடைய மானிட்டரி பாலிசியவும் போடுறாங்க. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. நிதி கொள்கை, பணக்கொள்கை. ஸோ என்னன்னா, ஒரு நம்ம நாட்டுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான அலகுகள் ரெண்டுமே, சரிங்களா? நிதி கொள்கை மற்றும் பணக்கொள்கை ரெண்டுமே முக்கியமானது. நிதி கொள்கையில் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய பட்ஜெட் இதெல்லாம் வந்து நிதி கொள்கையின் கீழ் தான் வரும். நம்மளுடைய ஒரு சில துறைகளில் வளர்ச்சி அடையாமல் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட்டில் அந்த துறைக்கு அதிகமான நிதி போடுவாங்க. அதே மாதிரி வரி வருவாய் குறைவாக இருக்கு அப்படின்னா வரி வருவாயை உயர்த்துவாங்க. மக்கள் கையில் பணப்புழக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னா நிறைய செலவு பண்ணுற மாதிரியான ஒரு பட்ஜெட்டாக போடுவாங்க, சரிங்களா? அப்போ என்ன ஆகிடும், மக்கள் கிட்ட பணப்புழக்கம் அதிகமாகுதா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்கக்கூடியது மத்திய அரசாங்கம் போடக்கூடிய நிதி அறிக்கை, சரிங்களா? அதே மாதிரி நம்மளுடைய ஃபிஸ்கல் பாலிசி, இது நம்மளுடைய மானிட்டரி பாலிசி என்ன பண்ணுவாங்க, நமக்கு பணம் யார்கிட்ட இருந்து வருது, வங்கிகள் கிட்ட இருந்து தான் வருது இல்லைங்களா? அந்த வங்கிகளோட வங்கியா இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்ப என்கிட்ட 100 ரூபா பணம் இருக்கு அப்படின்னா நான் அதை வந்து செலவு பண்ணுவேன். என்கிட்ட 80 ரூபா தான் இருக்கு அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நான் செலவு பண்ணுவேன். என்கிட்ட 50 ரூபா தான் இருக்கு அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நான் செலவு பண்ணுவேன் இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு வங்கி கிட்ட 10 லட்ச ரூபா இருந்தது அப்படின்னா அவன் வந்து என்ன பண்ணுவான், நிறைய பேருக்கு லோன் தருவான். ஆனா அந்த 10 லட்ச ரூபாய அந்த ஆர்பிஐ வந்து என்ன பண்ணும், நீ 10 லட்ச ரூபா வச்சிருக்க கூடாது, 8 லட்சம் தான் நீ வச்சுக்கணும், 2 லட்சத்தை எனக்கு நீ அனுப்பிடும் அப்படின்னா அந்த 8 லட்ச ரூபாய்க்கு தான் அவன் செலவு பண்ணுவான், அதாவது கடன் தருவான். ஸோ இது மாதிரி என்ன பண்ணும், மக்கள் கிட்ட பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவதற்கும் குறைப்பதற்கும் இதை ஒரு டூலா பயன்படுத்திப்பாங்க. நிதி நம்மளுடைய பிஸ்கல் பாலிசியும் நம்மளுடைய மானிட்டரி பாலிசியும், சரிங்களா? இதை பத்தி நம்ம டீட்டெயிலா அடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ல கொஞ்சம் பார்க்கலாங்க, சரிங்களா? ரொம்ப குழம்பிட இல்லைன்னா. ஓகே. ஹை ஈல்டு வெரைட்டி, சரிங்களா? நம்மளுடைய உயர் விளைச்சல் வகையை திட்டத்தில் எந்த பயிர் உணவு கீழே கொடுக்கப்பட்டதில் வரவில்லை? மோஸ்ட்லி எல்லாருமே இந்த கம்பு போட்டுருவாங்க, ஆனா கம்பு கிடையாது, ஆன்சர் கரும்பு தான். ஓகேங்களா? ஸோ உயர் ரக வீரிய விதைகள் திட்டம் அப்படின்றத போட்டாங்க. நம்மளுடைய 1961-62 அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டென்சிவ் தீவிர வேளாண்மை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டென்சிவ் அக்ரி டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஊர்ல இப்ப தஞ்சாவூர்ல நெல் அதிகமாக விளையும் இல்லைங்களா? நெல்லுக்கு தீவிர விவசாய முறையை அறிமுகப்படுத்தினாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி பசுமை புரட்சியை ஃபர்ஸ்ட் ட்ரையல் போட்டு பார்த்தாங்க தஞ்சாவூர்ல, அப்புறம் வெஸ்ட் கோதாவரியில, சரிங்களா? வெஸ்ட் கோதாவரி ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய இந்த கோதாவரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாவட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூதியானா, அலிகார், ராய்ப்பூர் அப்போ மத்திய பிரதேஷ்ல இருந்தது. அப்புறம் இது மாதிரியான முக்கியமான 7 மாவட்டங்களை தேர்வு செஞ்சு அங்க என்ன பயிர்கள் அதிகமாக, கோதுமை ஒரு இடத்துல நல்லா, நிலக்கடலை ஒரு இடத்துல நல்லா விளையும், அது மாதிரி எது நிறைய விளையுதோ அந்த இடத்துல அதை வந்து உற்பத்தி அதிகப்படுத்துவதற்கு வீரிய விதைகள் தந்தாங்க. அந்த விதைகள் முளைச்சி வர்றப்ப களைகள் இருக்கக்கூடாதுன்னு களைக்கொல்லி தந்தாங்க, பூச்சி இருக்கக்கூடாதுன்னு பூச்சிக்கொல்லி மருந்து தந்தாங்க, சரிங்களா? அது உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் அதை அறுவடை செய்வதற்கு நவீன இயந்திரங்கள் கொண்டு வந்தாங்க. அந்த இயந்திரத்தின் மூலமாக அறுவடை செய்ததை பாதுகாப்பான இடத்துல வைக்கணும்னு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றத ஆரம்பிச்சாங்க. இதனால விவசாயத்துல நம்ம தன்னிறைவு அடைஞ்சோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் ஒரு சிறுதானியங்கள் ஒரு இடத்துல வரும், சரிங்களா? ஸோ இதில் வந்து ஆரம்பத்தில் ஹை ஈல்டு வெரைட்டியில் நமக்கு கரும்பு வந்து ஆரம்பத்தில் கொடுக்கவே இல்லை. ஓகே.